அனைவருக்கும் வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைப்போங்க. நம்மளும் நல்லா இருக்கோம். இப்போ நம்ம மணப்பாறை நல்லாண்டவர் கோயிலுக்கு வந்திருக்குறோங்க. நம்ம குலதெய்வம் பாப்பாவுக்கு திருமணங்கிறதுனால பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்திருக்குறோங்க. முதல் பத்திரிக்கை அவருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு காது குத்தும் இங்கே தாங்க நடந்தது. கோயில் இப்போ கும்பாபிஷேகம் நடந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க கோயில். அடுத்து நம்ம கிராமத்துக்கு போகிறோங்க. கிராமத்தில் நம்ம குலதெய்வம் இருக்காங்க இன்னொருத்தவங்க, வடுகச்சி அம்மன். அவங்க இது நம்ம ஊருக்கு போகிற வழிங்க. கிராமம் தாங்க நம்ம ஊர். செம்மண் பூமி, கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை, ஆனால் நல்லா விளைச்சல்லாம் நல்லா இருக்குங்க. மாடு தான் வளர்ப்பு தான் ஜாஸ்தி. இது நம்ம குலதெய்வம் வீடுங்க. ஊர் பெரியவங்க, பங்காளிங்க, முக்கியஸ்தருங்க எல்லாரும் நின்று சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம், பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணி பத்திரிக்கை எடுத்து கொடுக்குறாங்கங்க. நம்ம ஊர் வழக்கம் இது. அந்த ஊர் முக்கியஸ்தர் தான் பத்திரிக்கை எடுத்து கொடுப்பாங்க. நல்ல காரியம்னாலும் அவங்க தான் முன்னே நின்று செஞ்சு கொடுப்பாங்கங்க. அது அந்த காலத்துலேருந்தே இருக்கிற மரபு அது. அது இன்னும் மாறலை. இது நம்ம கருப்பண்ணசாமி கோயிலுங்க. குலதெய்வம் முப்பூசை கும்பிட்றவங்க நம்ம. எங்கள் இதுலேயே பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, பங்காளிங்கள்லேயே. அவங்க இந்த பத்திரிக்கையெல்லாம் எடுத்து ஊர் முக்கியஸ்தர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க எடுத்து நம்ம பங்காளிங்களில் மூத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் பங்காளிங்களில் மூத்தவங்க அவங்க ஊர் முக்கியஸ்தர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. அவங்களும் இது பண்ணுவாங்க. இது நம்ம ஊர் வழக்கங்க. இது எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு அண்ணங்க. இங்கே இருக்கிறவங்க தம்பி. எல்லாருமே அண்ணன் தம்பி உறவுகள் தாங்க. இவங்க ஒரு தம்பிங்க. அவரும் ஊர் முக்கியஸ்தருங்க. சிரிக்கிறவங்க எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன். இது எங்கள் அண்ணன் பையன் எங்கள் வீட்டுக்காருக்கு. எல்லாரும் இந்த காரியத்தை இப்படி முன்ன நின்று செஞ்சது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இன்னும் அடுத்து திருமண வேலைன்னா அடுத்தடுத்து இருக்குது. அதை நோக்கி போகணும். ஆனால் அதுக்கு முதல் படியான இது இப்படி எல்லாரும் இருந்து இந்த காரியத்தை இவ்வளோ சிறப்பாக செஞ்சு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி, பொம்பளை பிள்ளைய நம்ம வீட்டு பிள்ளைய அவங்க பிள்ளைகளா ஆசீர்வாதம் பண்ணி முன்ன நின்று செய்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் இறைவனுடைய திருவுருளையும் இந்த காரியம் நல்ல முறையாக நடக்கணுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்துலேயும்